நம்ம வந்து இதிலேருந்து வாங்குகிறோமே, ரஷ்யாவிலேருந்து கச்சா எண்ணெய், அதெல்லாம் பிராமணர்களை வாழ வைப்பதுங்கிறாங்க. நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருப்பது பிராமினிக்கல் எக்ஸ்பிளாய்டேஷன். இதை 100 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் வாங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற அமைச்சர் சொல்லுகிறார் பிராமினிக்கல் எக்ஸ்பிளாய்டேஷன், மோடி வார். பிராமணர்களை வாழ வைப்பது தான் கச்சா எண்ணெய் வாங்குகிறாங்க. அவங்கவுங்க என்ன பண்ணாங்கன்னா, ஈரான் வந்து சண்டை போட்டு, ஈரான்லேருந்து தான் வாங்கினாங்க இந்தியா. ஈரான் வந்து இஸ்ரேலோட சண்டை போட்டதுனால தற்காலிகமாக ரஷ்யாவிலேருந்து வாங்குகிறாங்க. இவன் சொல்கிறான் பிராமணத்தை அங்கே கொண்டு போகிறான். நம்ம திராவிட மாடல் எப்படின்னா, கச்சா எண்ணெய் அங்கே வாங்குகிறாங்களாம். இந்த கச்சா எண்ணெயை சுத்தரிப்பு பண்ணுறதெல்லாம் இந்தியாவில் அதானியும் அம்பானியுமா, அவங்க பிராமணர்களாம். அதனால் பிராமணர்கள் பயனடைகிறார்கள். அவன் புத்தி என்னைக்கு தான் விடுவான்னு தெரியலையே. 2Gயில் வந்து 1,76,000 கொள்ளையடிச்சிங்களே, நீங்கள் என்ன பிராமணர்களா? நீங்கள் கொள்ளையடிச்சிங்களா இல்லையா? கனிமொழி கோடி கோடியாக கொள்ளையடித்து சிங்கப்பூரில் பிஸ்னஸ் மாற்றி அங்கே வந்து முதலீடு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவங்கள கூட வெக்கம் இல்லாமல் இந்த நாட்டில் எம்எல்ஏக்கு நிற்க வச்சுக்கிட்டு இருக்காங்களே, எம்பிக்கு. கோடி கோடியாக கொள்ளையடித்ததாக சர்க்காரியா கமிஷனால் நிரூபிக்கப்பட்ட கருணாநிதி எத்தனை வருஷம் ஆட்சி பீடத்தில் இருந்தார்? அவங்க வந்து பிராமணர்களா? ஏன் இன்னைக்கு கோடி கோடியாக கொள்ளையடித்து வெளிநாடுகளில் கம்பெனி வைத்து கொண்டிருக்கும் ஸ்டாலின் பிராமணரா? இல்லை உதயநிதியும் சபரீசனும் 30,000 கோடி 2 வருஷத்தில் கொள்ளையடித்தார்களே, அவர்கள் என்ன பிராமணர்களா? அவன் பாவம் சுற்றி அங்கேருந்து இறக்குமதி செய்கிற எண்ணெயை சுத்திகரிப்பு பண்ணுறான். அவன் 2 பிஸ்னஸ் வச்சுருக்கான், அம்பானி அதானி. பிராமணர்கள் தான் இதில் வரி விதிப்பு. அமெரிக்காவுக்கும் அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கும் முடிச்சு போட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க.